அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி புதிய கட்சி தொடங்கினாலும் வளராது என்றார். கலையை நீக்கிவிட்டோம். வளர்ச்சிக்கு புத்தகமாக இருந்த அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம். அதனால ஆனால் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன், அவரோடு இருக்கின்ற அந்த பிள்ளைகள் அந்த நபர்கள் அவருக்கு இப்பொழுது சொல்லுகின்ற மாதிரி ஆலோசனைகள் சொன்னார். அவர் கட்சியை தொடங்கினாலும் அது அந்த கட்சி வளராது. ஏனென்றால் இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவர்கள் விடல் என்றது, அதனை அவர்கள் விடல் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இந்நிலையில் டங்ஸ்டன் உட்பட 30 வகை கனிமச் சுரங்கங்களை அமைக்க மக்களிடம் கருத்து கேட்க தேவையில்லை என்பது தவறானது என்று பாமக தலைவர் என்ற பெயரில் அன்புமணி அறிக்கை வெளியிட்டுள்ளார். கட்சியிலிருந்து நீக்கியதாக ராமதாஸ் அறிவித்த அடுத்த சில நிமிடங்களில் பாமகவின் தலைவர் என்ற பெயரில் அன்புமணியின் அறிக்கை வெளியானது. மேலும் கடலூரில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அன்புமணி மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பாமகவில் இருந்து அன்புமணியை நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்தது செல்லாது என அன்புமணியின் ஆதரவாளரான வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் உரிய விதத்தில் ஆய்வு செய்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் அவருடைய பதவி காலத்தை பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தின்படி அடுத்த 2026 ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சியினுடைய அமைப்பு விதிகளின்படியும் தேர்தல் ஆணையம் சமீபத்தில் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் உத்தரவின் அடிப்படையிலும் செல்லத்தக்கது அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த விதத்திலும் ஐயா அவர்களுடைய அறிவிப்பு என்பது கட்டுப்படுத்தாது. கட்சியின் சின்னமும் அன்புமணிக்குத்தான் சொந்தம் என தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த ஆவணத்தை வெளியிட வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பில் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்ட முரளி சங்கர் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்ற வழக்கறிஞர் பாலு அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது. தேர்தல் ஆணையம் எந்த சூழ்நிலையிலும் ஆதி காலத்தில் காங்கிரஸில் பிரச்சனை வந்தப்பிலிருந்தே கூட இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்குற ஆவணங்களை வச்சு இன்னாருக்கு தான் இந்த கட்சின்னு எப்பவுமே சொன்னதில்லை. கட்சி எங்களுடைய தான், சின்ன எங்களுக்கு தான் அறிவிப்பு தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சுன்னு சொல்கிறாரு. இதுவரை எப்பவுமே அப்படி ஒரு ஆதாரத்தையே அவர் காட்டல. ஏன்னா அவங்ககிட்ட அந்த ஆதாரம் இல்லை.